வரப்பாது யாரும் வரப்பா. என்ன ஆகுது? என்ன இந்த குட்டி போட்ட போன மாதிரி அங்க எங்க நினைச்சுத்தி ஆடுவா? ஏட்டி மூத்தவளை இளையவளை என்ன வாசல் இருவேன்னு பார்த்தோம் நிக்கிறியா? ஏட்டி எம்மா அது ஒண்ணும் இல்லடி, இன்னும் வந்து ரக்ஷா பந்தன் யாராச்சும் கயிறு கட்டு வருவ நீ இல்ல? நான் உன்ன தங்கச்சியா நினைச்சு அக்காவா நினைச்சேன் அப்படின்னு அதான் பார்த்தோன்றீங்க. நானும் தான் என்ன பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கீங்க? ஒவ்வொரு தேலையும் எப்பண்டா லவ் யாரு லவ் பண்ணுவான்னு காத்தோன்றிருக்கேன். ஆனா எனக்கு சிறதுவா அக்கா தங்கச்சின்னு யாரு விളിച്ച மாட்டேமா நீ ஆங்கி தவச்சோன்றிருக்கணும் போல. எம்ம நீ வேற சிரிப்பு கேட்ட நாங்களே பதற்றத்தோட தான் பார்த்தோம் நிக்க யாரும் வந்து கயிறு கட்டப்பாது அப்படின்னு உள்ள நோக்கத்துல. மத்தபடி நீ நினைச்ச மாதிரி இல்லடி அம்மா. அட கர்ம பிடிச்சது நான் பத்ததுல 2ல 1 கோல்டுன்னு நினைச்சு 2 பித்தலா ஆச்சு போயிச்சோ. சுத்தம் சோறு போடும் ஏட்டி சுத்தம் சோறு போடும். அது பத்திரக்காலே தான் சோறு போடும். மாட்டி மாட்டி உங்களை புறா நடக்க வேண்டிய வேலையை பாருங்கட்டி ஒரு வடத்தை ஆடி அலைய ஆளுவலாம். ஒரு நிமிஷம் சொல்லல மகேஷ் என்ன அந்த ரசா பந்தம் அதுக்கு நான் என்ன பண்ணேன்? கயிறு கட்டி என்னல சொல்லியே சுபினி இதுக்கு நம்மகிட்ட எப்படி சாக்காவிய நமக்கு ஏரியால இதெல்லாம் கொண்டாடுவோம். அதான் பார்த்து நம்ம கொண்டாடிடுவோம். இவன் வந்திருக்கேன் இப்படி வேற எவன வராத இருந்தா சரி. இதென்ன ரச்சா பந்தம் கயிறு இப்படி இருக்கு வித்தியாசமா ஏதோ பிரட்டு போல அது சரிதான் கட்டல சுருக்கு கட்டுதியா இந்த குசும்பதான உனக்கு வேணாங்கிறது சும்மா சுபினி ஒரு நல்ல ஐடியா கொடுக்கட்ட. நீதான் யூடியூப் சேனல் நடத்துதியே நீ சுருதிக்கு ரச்சா பந்தம் கயிறு கட்டிய மாதிரி பிராங்க் பண்ணும். நல்ல காமெடியா இருக்கு வீசி பிச்சுக்கிட்டாலும் நல்ல ஐடியாவே இருக்கு. பிளாக்கரா இருக்கு எனக்கு இந்த ஐடியா வரல கட்டியா எங்கேயோ ஒரு வாரத்துல உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கணும்னு நினைச்சு போலமான. அப்ப நீ ஒரு இடத்துல ஒளிச்சு நின்று வீடியோ எடுக்கணும் சரியா? சரியில சுபினி நம்மளேன்னு தாந்த கண்ணு மாதிரி முடிச்சு இன்னத்து வர சொன்னேன். ஷூட்டிங் போய் நிறைய நாளாச்சு அதனால இந்த கடலுக்கு வர சொன்னியோ. ஆனா வந்து ஞாயிறு வர வேண்டியது. ஞாயிறு மீன்ஸ் நேத்து எங்க தானே கூட்டம் எல்லாம் நல்லாலே மதி இருக்க நல்லா இருக்கும் பாக்க. இது யாரும் இல்லாத உச்ச நேரத்துல வர சொல்லிடு. அதுக்கு இல்ல சொல்றது என்ன எப்போ சுருன்னு விழிப்பை தானே தோணுச்சு அதான் உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் சர்ப்ரைஸா. இது உலகெல்லாம் கொடை பிடிச்ச வேண்டிய நிலைமை இருக்கு. ரசா பந்தன் அதான் உனக்கு கயிறு கட்டலாம்னு இருக்கேன். லூசு சுபினி என்னல சொல்லி நீ ரச்சா பந்தன் கயிறு யாருக்கு கட்டுவேன்னு தெரியாது அவனுக்கு அக்கால தங்கச்சி தெரியுமே தெரிஞ்சுதான் கட்டேன். அது வந்து சுரு எப்படி அம்மா சம்மதிச்சு மாதிரி தெரியுது. நீ வேற ஓடி வர மாட்டேன்னு சொன்ன அதனாலதான் அதுக்கு தங்கச்சி ஆக்கிண்டு அப்படியே உன்னை விடலாம்னு நினைச்சேன். வேற என்ன பண்ண சண்டை போட்டு பிராக்கப்ல முடியதோட இன்னும் சமர சாவி கயிறு கட்டி போவோம். நான் உன்னை தங்கச்சியா நினைச்சு கயிறு கட்டி நீ நான் நினைச்சு கயிறு கட்ட சரியா? என்ன சுபனி செத்த காலத்தை கடுப்பு ஏத்த வச்சையில இதுக்கு நீ என்ன பார்த்து சொல்லாமலே இருக்கலாமே. இனி மூஞ்சில முழிச்சாத சரியா? குட் பை. சரி நீ நில்லுமா கயிறு கட்டிட்டு போ. இதுக்கு 4 முழம் தூக்கு கயிறை எனக்கு கட்டி விட்டு போ. நல்ல பஞ்சு அடக்கும் சுருதி தங்கச்சி சுருதி போனாய அண்ணன் தங்கச்சி பாசமாட்டா இது எங்கேயும் காணல உலகத்திலேயே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அக்கா தங்கச்சி உறவ வேண்ட முடியுமா? நீயும் மூடிட்டு போ. ஒரு பிராங்குக்கு வேண்டி டூயட் பாட வேண்டிய எங்கள இப்படி ஒரு பாட்டை பாட வச்சுட்டனுமே. இல்ல எனக்கு வேலை தான் இனி இதோட ஸ்டாப் பண்ணும். ஏட்டி உதவி நீ கேமரா ஆஃப் பண்ணுவேன். இனி பிராங்குன்னு சொல்ல போ இல்லைன்னா கொல்லு. போன் பண்ணாலும் பேச மாட்டேன். சுரு என் சுருமா எனக்கு எப்போதுமே என் சுருமாதான் என் வாழ்க்கை துணி சுருமாதான். பேச்சப்படாது ஒரு பிராங்க் தான் இது. மென்டல் வேலை எதுல எல்லாம் விளாடணும்னு தெரியாது அவனுக்கு. இதே காரணமா வச்சு நான் சூசைட் பண்ண என்ன செய்வேன் சுபினி? ஒரு பொண்ணோட லைஃப் வீணா போயிடுமே. அந்த அளவுக்கு உனக்கு லவ் எல்லாம் புனிதமான லவ் இல்லடியே தெரியாது. லே போட்டா பாரு ஒரு போடு.